அடிக்கு அடி, சரவெடிக்கு சரவெடி. ரோஹித் சர்மா அபாரம், தரமான அடி வந்து கொடுத்துருக்காருங்க. ஒரே ஓவரில் பயங்கரமாக ஆடியிருக்காரு. துலீப் ட்ரோஃபிக்கு தற்பொழுது எல்லா டீமும் தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி இந்த டைமு டொமஸ்டிக்கில் ஆட போகிறாங்க முக்கிய மூத்த வீரர்கள். ஏன்னு தெரியல, திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அடுத்த மாதம் தான் பங்களாதேஷ் சீரியஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஞ்சம் கேப்பில் இந்த மாதிரி சீரியஸ் நம்ம ஆடலாம், அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் எல்லாருமே தற்பொழுது துலீப் ட்ரோஃபியில் வந்து விளையாட போகிறாங்க. அப்படி நடந்த ப்ராக்டிஸ் போட்டியில் தான் ரோஹித் சர்மா தரமான அடி கொடுத்துருக்காரு. வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே பொழந்து எடுக்கிறாருன்னா அப்போ மெயின் மேட்ச்சில் எப்படி இருக்கும் ஆட்டம், வேறு லெவல் இருக்க போகுது அப்படின்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக மீண்டும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் களமிறங்கும் மூத்த வீரர்கள். ஏன்னா அவங்களுடைய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்துச்சு. அதனால் வந்து அவங்களுக்கு தேவைப்படலை. ஸோ பிசிசிஐயும் அதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மீண்டும் டொமஸ்டிக்கில் அவங்களுடைய ஊருக்காக ஆட போகிறாங்க. ஸோ கோலி அவர்கள் டெல்லிக்கு விளையாடி எவ்வளோ ஆண்டுகள் ஆகுதோ தெரியல, இப்போ மீண்டும் அவர் டெல்லிக்கு ஆட போகிறாரு. ரோஹித் சர்மா மும்பைக்கு ஆட போகிறாங்க. ஸோ இது இப்போது வைரலாக போயிட்டுருக்கு, ரொம்ப பேசும்போதெல்லாம் ஆயிருக்கு. ரோஹித் சர்மா அவர்கள் வந்து துலீப் ட்ரோஃபியில் ஆடுறாங்க, கோலி அவர்கள் துலீப் ட்ரோஃபியில் ஆடுறாரு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். பட் இருந்தாலுமே இந்த சுவாரஸ்யமான போட்டியில் எல்லா இளைஞர்களும் தற்பொழுது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் லெஜண்டுகளாக இருக்கக்கூடிய 2 பேருடன் கிரிக்கெட் விளையாடுவதை மிகவும் ஆனந்தத்துடன் வந்து தற்பொழுது சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கோலி கூட ஆடுறதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த கனவுகள் எல்லாம் இப்போ நினைவாக போகுது. ஏன்னா மீண்டும் அவங்க வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருப்பதாக நிறைய வீரர்கள் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த ட்ரோஃபிக்கான இது வந்து தற்பொழுது ப்ராக்டிஸ் மேட்செல்லாம் தீவிரமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் பல தரமான சம்பவங்களை ரோஹித் சர்மா செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் அப்படின்றது அவருக்கு ஒரு புனைப்பெயராக எல்லாருமே வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஹிட்டிங்கில் வந்து வேறு லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் அவர். அவருடைய ஒவ்வொரு ஷாட்டுமே வேறு லெவலில் இருக்காங்க. அவர் 6 அடிக்கும்போது அவருடைய டைமிங்கு, அந்த ஸ்பீடு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபேமஸான ஷாட்டுனா அவர்கிட்ட ஃபுல் ஷாட் தாங்க. அந்த ஃபுல் ஷாட்டை வந்து எப்படி போட்டாலுமே தாறுமாறு அடிப்பார். அந்த ஃபுல் ஷாட்னால தான் ரோஹித் சர்மா இன்னைக்கு வேறு லெவலில் பேசக்கூடிய பேட்ஸ்மேன். ஃபுல் ஷாட்னா சொன்னாவே அது ரோஹித் சர்மா மட்டும்தான், வேறு யாராலையும் ஃபுல் ஷாட் அந்தளவுக்கு ஆட முடியாது. அந்த ஃப்ளிக்கு கூட பின்னாடி ஆடுறது, அந்த ஃபைன் லெக், ஸ்கொயர் லெக்கில் ஆடுற விதம் வேறு லெவலில் இருக்கும் ரோஹித் சர்மா அது. ஸோ இப்படி அவருடைய ஆட்டத்தில் தான் ஒரே ஓவரில் தரமாக 40 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5 6 பக்கம் பறக்க விட்டுருக்காரு. கிரவுண்டு ஃபுல்லுமே சுற்றி அடித்தார்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு பவுலரை வந்து கதிக்கலங்க வச்சுருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ எந்த பவுலராக இருந்தாலையும் ரோஹித் சர்மாவுக்கு போடும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும். எப்படி யோசிச்சு போட்டாலும் அவருடைய அடி இடி மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு பவுலர்ஸை வந்து தரமாக சம்பவம் செய்யக்கூடியவர் தான் ரோஹித் சர்மா. அதனால தான் அவருக்கு ஹிட்மேன்னு பேர் அழகாக வச்சுருக்காங்க மக்களே. ஸோ ரோஹித் சர்மா சம்பவம் செஞ்சதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்கள்.